ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், 200 சீட்டு ஜெயிப்போம்னு திமுக கணக்கு போட்டுட்டு இருந்தா இப்போ நிலைமை கொஞ்சம் டைட் ஆகுற மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விஜய் சார் சிறுபான்மையினர் ஓட்டு மேன குறி வச்சு காய நகர்த்துறாரு. இதோ அந்த 7 ஜொலிக்கும், அதாவது பதற வைக்கும் ரகசிய கணக்குகள். 1. திமுகவுக்கு 200 இடங்கள் சாதகமாக இருப்பதாக ஆரம்பகட்ட ஆய்வுகள் சொன்னாலும் விஜயின் வருகை அந்த பெரும்பான்மையை சரிக்கக்கூடும் என புதிய ரிப்போர்ட் எச்சரிக்கிறதாம். 2. காங்கிரஸ் கட்சி 80 இடங்கள் மற்றும் அமைச்சரவையில் பங்கு கேட்டு ஒற்றை காலில் நிற்பது திமுகவை கடும் கோபத்தில் அழுத்தியுள்ளது. 3. இதை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் விஜய் தரப்பு காங்கிரஸை நோக்கி 70 இடங்கள் பிளஸ் துணை முதல்வர் பதவி என ஒரு மெகா டீலை வீசியிருப்பதாக தகவல் பரவுகிறது. 4. குறிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகள் சிதறினால் அது திமுகவுக்கு பேரிடியாக அமையும் என நிலைக்கப்படுகிறது. விஜய் ஒரு கிறிஸ்தவர் என்பதால் அந்த வாக்கு வங்கி அவர் பக்கம் சாய வாய்ப்புள்ளதாக சர்ச் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது. 5. இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் மத்தியில் விஜய்க்கு இருக்கும் 19-23% வாக்கு வங்கி திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கி பதம் பார்க்கும் என தெரிகிறது. 6. காங்கிரஸ் வெளியேறினால் மைனாரிட்டி ஓட்டுகள் சிதறும், அதனால் அவர்களை தக்க வைக்க வேண்டும் என ஒரு தரப்பும், இல்லை தனித்து நிற்பதே பலம் என மற்றொரு தரப்பும் திமுகவுக்குள் விவாதிக்கப்படுகிறதாம். 7. தவேகாவின் உச்சட்ச ஆய்வில் தங்களுக்கு 30% வாக்கு வங்கி இருப்பதாகவும் திமுகவுடன் நேரடி போட்டி நிலவுவதாகவும் அவர்கள் ஒரு ரகசிய டேட்டாவை வைத்துள்ளார்களாம். கண்ணா, கூட்டணி கணக்குங்கிறது ஒரு கணக்கு மாதிரி. ஒரு தப்பு நடந்தா மொத்த ரிசல்ட்டும் மாறிடும். 200 சீட்டு கனவுல இருக்கிற திமுகவுக்கு இப்போ விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து கிராஸ் செக் வைக்கிறாங்க. சிறுபான்மை வாக்குகள் மட்டும் விஜய் பக்கம் சாஞ்சா 2026ல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு பாஸ். இந்த வாக்கு வங்கி அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a strategic nightmare for the DMK where their core base is being targeted from multiple sides பாஸ். சிறுபான்மை வாக்குகள் இந்த முறை யாருக்கு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவா இல்ல விஜயா? உங்களோட கருத்தை சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் டேட்டா அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.